ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெண்டலே மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இளமதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட எல்லாரும் தெருவுக்காரங்களாம் பிரச்சனை பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ இளமதிக்கு ஒன்றுமே புரியாமல் அவங்க அம்மா கிட்ட என்னமாச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்திருக்கவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ இளமதி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பரம உங்கள் வீட்டில் இருக்கிறதா இருந்தால் நீங்களாம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா ஒருத்தர் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. லீலாவதி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சந்தோஷத்தோடு அப்படி இந்த பிரச்சனையை வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டுருக்காங்க. கூட வந்து மைனாவும் அந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இளமதியால் ஒன்றுமே பேச முடியல. அவங்க அம்மா பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்ல தெரியாமல் காந்திமதி அம்மாவும் இடையில பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தோம்னா பரமன் வந்து இப்போ இளமதியோட அப்பாவை கூட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு மார்க்கெட்டில் ஒரு இடத்துல பார்த்தோம்னா எல்லாரும் உட்காந்து சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தா வழக்கம் போல் பாடி லாங்குவேஜோட செம்மையாக நம்ம பரமன் வந்து கலாட்டா பண்ணுறாரு, அதாவது கிண்டல் பண்ணுறாரு. வா பெருசு ஒரு கை விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தா இவங்க தான் இந்த மாதிரி வீட்டிலலாம் கிண்டல் பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுமே சரி நான் சொல்கிற மாதிரி நீ செய்யன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுக்கிற மாதிரி சொல்லி இவர் மொபைலை கொடுத்துட்டு இப்போ பெருசுக்கிட்டு போய் சாராயம்லாம் வாங்கிட்டு வர சொல்லிடுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறது எல்லாம் நடக்குதுன்னு வச்சிக்கலாம். அதை அப்படியே நம்ம சைலண்ட்டாக வச்சுக்கலாம். ஆனால் அங்கேயும் பார்த்தா செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம பரமன் வந்து அப்படியே அந்த பாடி லாங்குவேஜில் அசத்துறாருங்க. அதை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு எபிசோட்லையும் சொன்னால் போர் அடிச்சிடல. அதனால் வந்து சூப்பராக பேசுகிறாரு. அதே போல் பெருசு, அதாவது இளமதியோட அப்பா இருக்கார்ல, அவரும் சூப்பராக நடிக்கிறாரு. ரெண்டு பேரும் சூப்பராக பேசுகிறாங்களா. அப்புறம் மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே வீட்டில் பெரிய சண்டையாவது. பார்த்தா ஆளாளுக்கு ஒன்று பேசுனதுக்கப்புறம் இப்போ இளமதி அம்மா நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ வீட்டில் பரமனோட அந்த பேக்கை தூக்கி வெளியில் கடாசுறாங்க. கரெக்டாக பரமன் வந்து அந்த பேக்கை கேட்ச் பிடிச்சிடுறாரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் லீலாவதி தான் அப்படிங்கிறதான் ஏற்கனவே பரமனுக்கு தெரியல. ஏன்னா பேசுகிறது அங்கே பரமன் ஏற்கனவே முன்னாடி கேட்டார்ல, நம்ம தொடர்ந்து எபிசோட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பரமனை பார்த்ததுமே லீலாவதி மைனாவும் அப்படியே நைஸாக அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிறாங்க. இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்களோ அவங்கள கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரமன் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது வந்து இளமதியோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. என்ன பெரியம்மா, அதாவது இவர் வந்து பெருசாக அவர் வந்து பெரியம்மாவான். இப்போ உடனே பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டதுமே இப்போ பரமன் சொன்னதுமே பார்த்தோம்னா இளமதியோட அப்பா வந்து இப்போ இளமதியோட அம்மாவை கூப்பிட்டு அந்தான ஒரு முக்கியமான விஷயம் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து இளமதிக்கிட்ட டீ போட சொன்னதுமே அவங்களும் அந்த கூட்டு போயிடுறாங்க. இன்னொருத்தவங்க இருப்பாங்களா நர்மதான்னு சொல்லிட்டு, அதாவது வந்து லீலாவதியோட இன்னொரு பொண்ணு இருக்கல, மைனாவோட இன்னொருத்தவங்க இருப்பாங்களா தங்கச்சி அக்கா, அவங்க வந்து மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. இப்போ பரமன் வந்து வந்திருக்கவங்களோட அங்கே எல்லாத்தோட பேரையும் வரிசையாக உட்கார சொல்லுவாங்க. அவங்களாம் என்னமோ ஏதோ நினச்சி எல்லாம் வரிசையாக உட்காருவாங்க. உங்களுக்குலாம் ஒரு படம் ஒன்று போட்டு காட்டணும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி டீ வரதுக்கு லேட் ஆக மாட்டிருக்கு, ஒவ்வொரு படமாக ஓட்டி காட்டுறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க பேராக படித்து அவங்க இப்போ ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்கல்ல சாராயம் குடிச்சிட்டு என்னென்னலாம் அவங்கள பற்றி பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்த மொபைலில் தான் எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்களா பெருசை வச்சு லீலாவதியோட இப்போ ஏதாவது அவங்களோட இளமதியோட அப்பா வச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க, வீடியோ எடுத்து வச்சுருக்காங்கல்ல, அதை போட்டு காட்டுறாங்க. ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு சரியான காமெடியாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு வீடியோவாக போட்டு காட்டுறாங்க. நர்மதாவும் சிரிக்கிறாங்க. இப்போ வரிசையாக எல்லா வீடியோ ஓட்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் பரமனை பற்றி எல்லாம் அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனால் அவங்க வீட்டு விஷயமே இவ்வளோ சிரிக்குது. அதனால் வந்து சூப்பராக எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.